ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து டேட்டா சென்டர் அப்படின்னா என்ன, டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன, டேட்டா சென்டர் ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ் அப்படின்னாலே ப்ராஃபிட் கொடுத்துரும் அப்படின்னு நினச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது ஆரோக்கியமானது இல்லை. நம்ம வந்து டேட்டா சென்டர்னால் என்ன, அவங்க எப்படியெல்லாம் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, அது நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அது எப்போ நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், இப்படியெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு ஆரோக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸை பற்றி ஒரு அனலைஸ் இது பண்ணலாம். ப்ளஸ் ஒரு 2 டேட்டா சென்டர் ஸ்டாக்கை எடுத்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, டேட்டா சென்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் வந்து ஒரு மிகப்பெரிய கட்டடத்துக்குள்ளே பல விதமான ஸ்டோரேஜஸ், பல அடுக்கு ஸ்டோரேஜஸ் இருக்கும். ப்ளஸ் அந்த ஸ்டோரேஜில் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லக்கூடிய சர்வர்ஸ் இருக்கும். யூஸ்வலாக சர்வர்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். இந்த இதை வச்சுட்டு எந்த டேட்டாவில் எங்கெங்கே இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறதோ அதை வந்து எடுப்பாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஹாட்ஸ்டாரில் ஒரு வெப் சீரிஸ் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மொபைல்லையோ இல்லை ஒரு லேப்டாப்லேயோ ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, ஒரு வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா சென்டருக்கு போகும். அந்த டேட்டா சென்டர் எங்கே இருக்கும், என்ன இருக்கும், அது எவ்வளோ பெருசு, அதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சர்வருக்கு போகும். அந்த சர்வர் என்ன பண்ணுவோன்னா, அது எந்த ரேக்கில் எந்த இடத்துல இருக்குங்கிறத சர்ச் பண்ணி எடுத்து அதை வந்து நமக்கு நம்மளோட டிவைஸ்க்கு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து டேட்டா சென்டரோட இது. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பவர் தேவைப்படும். ப்ளஸ் இந்த ப்ராசஸ் அப்போது அதிகப்படியான வெப்பம் வெளிப்படும், அதாவது ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக இது வந்து என்ன பண்ணோன்னா, எப்போவுமே இந்த சர்வர் இது எல்லாத்தையும் வந்து கூலிங்காக வச்சுக்கணும். இந்த இதுன்றதுக்காக ஏசியும் அந்தளவுக்கு தேவைப்படும், ஏர் கண்டிஷனிங் யூனிட்ஸும் தேவைப்படும். ஸோ இதுதான் இதெல்லாம் சேர்ந்த ஒரு செட்டப்பு தான் வந்து நம்ம டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டேட்டா சென்டர்கள் வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் மூலமாக பணத்தை ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அவங்களோட பிஸ்னஸ் மாடல். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அல்லது வந்து ஒரு கோல்கேட் பாமால் இந்த மாதிரியான ஒரு கம்பெனிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பல விதமான ப்ராடக்ட்ஸை வந்து தயாரிக்கிறாங்க, விற்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களோட அந்த ப்ராடக்டோட கஸ்டமர் டேட்டா என்ன, கஸ்டமர்கள் யார் என்னங்கிற டேட்டா, ப்ளஸ் அதோட பில்லிங் டேட்டா, இதெல்லாம் வந்து தேவை. அந்த வந்து அப்போ தான் எடுத்து அது எப்போ தேவையோ அதை அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத அவங்க பிளான் பண்ண முடியும். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த கம்பெனிஸ் அவங்களே வந்து அவங்களோட ஓன் ஸ்பேஸில் ஒரு இடத்த அலோகேட் பண்ணி அதில் வந்து சர்வர்ஸ், ரேக்ஸ், இது கம்ப்யூட்டர், இது எல்லாம் ஸ்டோரேஜ் ரேக்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதுக்கு ஆளை போட்டு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அது உள்ள ஸ்டோர் பண்ணி அவங்க 2 டேட்டாஸை வச்சுருந்தாங்க. இப்போ டேட்டா சென்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களோட வேலை ரொம்ப சுலபம். எப்படின்னா, இந்த டேட்டா சென்டர்கள் வந்து இவங்க கட்டமைப்பை ஏற்படுத்தி வைப்பாங்க. இவங்களுக்கு தேவையான அளவுக்கு கெப்பாசிட்டியை அவங்க வந்து ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம், வருடாந்திர ரெண்டலுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அங்கே வந்து என்னென்னா ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ வேணும்னாலும் டேட்டாஸை எடுத்து அனலைஸ் பண்ணி இவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணிக்கலாம். அந்த ரெண்டல் மூலமாக தான் வந்து டேட்டா சென்டர்கள் வந்து உங்களுக்கு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் டேட்டா சென்டரோட பிஸ்னஸ் மாடல். இப்போ திடீர்னு ஏன் வந்து நம்ம இந்தியாவில் டேட்டா சென்டரோட தேவைகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டிஜிட்டலைசேஷன் ஆஃப் எக்கானமி. கம்ப்ளீட்டாக நம்ம எக்கானமியை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கு நிறைய தரவுகளை ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. அதுக்காக இந்த டேட்டா சென்டர்களோட தேவை அதிகப்படியாக இருக்குது. ரெண்டாவது, யூபிஐ பேமெண்ட்ஸ், ஃபாஸ்டேக் பேமெண்ட்ஸ், இந்த மாதிரியான இதுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே டிஜிட்டல் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து அந்த தரவுகளை சேமித்து வைக்கிறதுக்குமான நமக்கு ஸ்டோரேஜஸ் அதிகப்படியாக தேவைப்படுது. மூணாவது, இப்போ கவர்மெண்ட் என்ன இது பண்ணியிருக்குன்னா, நம்மோட இந்தியர்களோட தரவுகளை வெளிநாட்டில் ஸ்டோர் பண்ணுறது மூலமாக நம்ம தரவுகள் லீக் ஆகுது அப்படிங்கிறதால
இந்தியர்களோட தரவுகளில் இந்தியர்களோட டேட்டாஸை இந்தியாவுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வைக்கிறத வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க, அதுக்கான சப்சிடிஸ் எல்லாம் கொடுத்து. ஸோ அதனால் இதுக்கான டேட்டா சென்டர்களோட ரிக்குவயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 மேஜர் பிளேயர்ஸ் இந்தியாவில் டேட்டா சென்டர்ஸ் அமைக்கிறதுல பிஸ்னஸில் என்டர் ஆகியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மிஸ்டர் முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $30 பில்லியன் இதில் வந்து பட்ஜெட்டில் ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய டேட்டா சென்டரை இந்தியாவோட குஜராத்தில் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி அதானி அவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவரோட ஜாயிண்ட் வெஞ்சராக கனெக்ஷன் இதோட ஜாயிண்ட் வெஞ்சரில் ஒரு 1.44 பில்லியன் முதலீட்டில் இந்தியாவில் டேட்டா சென்டர் அமைக்க அவரும் பண்ணிகிட்ருக்கார். இது இல்லாமல் கூகுளோட சேர்ந்து விசாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய டேட்டா சென்டரையும் அவர் அமைச்சிட்டு இருக்கு. இந்த டேட்டா சென்டரோட தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4-5 ஆண்டுகள், அதாவது 2030க்குள்ள 25-30% வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இது ஒரு கணக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஏப்ரல் 2025 1263 மெகாவாட்டாக தான் இப்போ நம்மளோட டேட்டா மெகாவாட் கெப்பாசிட்டி டேட்டா சென்டர்ஸ் தான் இருக்குது இதில். இதுவே வந்து 2030 பார்த்திங்கன்னா இது 4500 மெகாவாட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கணக்கிட்டிருக்காங்க. நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டேட்டா சென்டர் ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப டேட்டா சென்டரோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ளஸ் அவங்களோட ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷன் பிளானோட அது எவ்வளோ கெப்பாசிட்டிக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம 2 ட்ரூ டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக பார்த்திங்கன்னா அனந்தராஜ் லிமிடெட். இந்த சார்ட்டை பாருங்கள். 2023 இவங்களோட ஒரு பங்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாயாக இருந்தது. அதே 2025 ஆரம்பத்தில் ஜனவரியில் பார்த்திங்கன்னா இவங்களோட ஒரு பங்கோட விலை 900 ரூபாய்க்கு மேலே வளர்ந்துருக்கு. இந்த 9 மடங்கு கிட்டத்தட்ட வளர்ந்ததுக்கான வளர்ச்சி வந்து உங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா 2025 ஜனவரியில் ஒரு சரிவையும் சந்திச்சிருக்கு. அந்த சரிவு எப்போ வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சைனாவிலேருந்து ஒரு டீப் சீக் நியூஸ் வந்து வெளியிலாச்சு. டீப் சீக்குங்கிற ஒரு டேட்டா சென்டர் கான்செப்ட் ஒரு இது வந்து வெளியாச்சு. அப்போ அது சரிவையும் சந்திச்சது. ஸோ நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரியான சரிவுகளும் வரும், இதில் ரிஸ்க்கும் இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் பல கோடி பில்லியன் டாலர்களை முதலீடு பண்ணி ஒரு கம்பெனியை கட்டமைக்கக்கூடிய முதலாளிகள் இந்த ரிஸ்கெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் அவங்க வந்து இந்த கம்பெனிகளை கட்டமைக்க மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கும். இது ஒரு தற்காலிக ஒரு பின்னடைவாக வேணும்னா இருக்கலாம், ஒரு டெம்பரரி செட்பேக்காக வேணும்னா இருக்கலாம். அந்த ஃபாலெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது வந்து முழுக்க இது என்னோட வியூ. உங்களோட வியூ என்னங்கிறதை நீங்கள் அனலைஸ் மூலமாக நீங்கள் பார்த்து யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்க்கலாம். கடந்த 3 வருஷமாக பார்த்திங்கன்னா இவங்களோட க்ரோத் பார்த்திங்கன்னா நல்ல கன்சிஸ்டண்ட்டான ஒரு க்ரோத்தாக இருக்குது. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி க்ரோ ஆகிருக்கு. இவங்களோட காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் 12 மந்த்ஸில் ஒரு 33%, ஒரு 3 இயர்ஸ் இது காம்பவுண்ட் க்ரோத் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 65% இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 இயரில் 98% ஒரு ப்ராஃபிட்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி தான் இது வந்திருக்கு. ஆனால் இந்த லாபம் எல்லாமே வந்து டேட்டா சென்டர் மூலமாக இவங்களுக்கு வந்தது இல்லை. இவங்களுக்கு இந்த லாபங்கள் எல்லாம் வந்ததில் ஒரு 98-99% பூரா முழுக்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அனந்தராஜ்
லிமிட்டடோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க ஒரு நார்மல் பில்டர் தான். இவங்க வந்து ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ், வில்லாஸ் இதெல்லாம், அப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கட்டி சேல் பண்ணி அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இது. உங்களோட அதிலிருந்து இன்னொரு செக்டாராக என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோட்டல்ஸு, அப்புறம் கமர்ஷியல் பில்டிங்ஸு, ஆஃபீஸ் பில்டிங்ஸு, ஐடி பார்க்ஸ் இது எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆனுவல் ரெண்ட்டுக்கு கொடுத்து அது மூலமாகவும் சம்பாதிக்கிறாங்க. இந்த ரெண்டாவது வகைக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சென்டர்கள் வருது. டேட்டா சென்டரை வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வந்து ஆனுவல் ரெண்ட்டுக்கு கொடுத்து அது மூலமாக லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னா, இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 26ஓட Q1 இதில் ஒரு 28 மெகாவாட்டாக இவங்களோட கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு 4 to 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 307 மெகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கெலாம் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் இவங்களோட எய்மாக இருக்குது, இவங்களோட கோலாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ரோயிங் பிஸ்னஸ் தான். இது இல்லாமல் இவங்க க்ளவுட் பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க. க்ளவுட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க அமேசான் க்ளவுடு மாதிரி அசோக் க்ளவுட் அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்க. அந்த அசோக்குங்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்கள கம்பெனியோட ஃபவுண்டர். இது வந்து ஒரு மிக முக்கியமான செக்டர். இதன் மூலமாக வந்து இவங்களுக்கு அதிகப்படியான வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 27ல் இவங்க ஒரு 14 மெகாவாட் அளவு கெப்பாசிட்டி அளவுக்கு, க்ளவுட் கெப்பாசிட்டி அளவுக்கு இவங்க தயாராகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட எஸ்டிமேட்டடு இது வந்து பார்த்திங்கன்னா 1 மெகாவாட்டுக்கு 150 crores per annum. அப்படி பார்த்திங்கன்னா 14 into 115 போட்டோம்னா 2100 crores per annum வந்து ரெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் அவங்களோட எஸ்டிமேட்டட் வேல்யூ தான். இவங்க இதை அச்சீவ் பண்ணுவாங்களா இந்த டைம் லைனுக்குள்ளே, இல்லை இது எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. நம்ம ஒரு 1 or 2 quarters இவங்களை ட்ராக் பண்ணி பார்த்தா தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாக்கையும் இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி அது மூலமாக எப்போ அதுக்கப்புறமா நம்ம சார்ட்டை பார்த்து எப்போ என்ட்ரி ஆகலாம், எப்போ வந்து எக்ஸிட் ஆகலாங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணி என்ட்ரி எடுத்தோம்னா சார்ட் இன்வெஸ்ட் பண்ணோம்னா தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் சொன்ன தகவல்களெல்லாம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஸ்டாக் நம்ம ரெண்டாவது ஸ்டாக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் என்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பவர் ஜென்ரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. இப்போ இவங்க நியூவாக பார்த்திங்கன்னா டேட்டா சென்டர் பிஸ்னஸ்லையும் என்டர் ஆகியிருக்காங்க. டேட்டா சென்டர்களுக்கு அதிகப்படியான பவர் தேவைப்படுறதால இவங்களே ஒரு பவர் ஜென்ரேஷன் கம்பெனியாக இருக்கிறதால இவங்களால ஈஸியாக இந்த பிஸ்னஸ்லையும் ஷைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. இவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, குர்கானில் ஒரு இடிசி வந்து எட்ஜ் டேட்டா சென்டரை வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க ஜூலையில். ஸோ இது இப்போ லைவில் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு 5.6 மெகாவாட் ஐடி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சென்டரை வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இது வந்து எண்ட் ஆஃப் அக்டோபர் நவம்பரில் வந்து இதை இனாக்ரேட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ப்ளஸ் இதே மாதிரி மும்பையிலையும் நொய்டாலையும் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. நொய்டாவில் வந்து 27ஓட எண்ட்லேயும், இதில் மும்பையில் வந்து 25ஓட இயர் எண்ட்லேயும் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை தவிர இவங்க 1 or 2 சிட்டிஸில் வந்து எட்ஜ் டேட்டா சென்டர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இது பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. 1 or 2 சிட்டிஸில் ஃபஸ்ட்டு ஃபேஸாக ஒரு 12 சிட்டிஸில் எட்ஜ் டேட்டா சென்டர்ஸை இந்த வருஷத்தில் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எட்ஜ் டேட்டா சென்டர்னால் என்னென்னா, கிளைண்ட்டோட ஸ்பேஸுக்கு பக்கத்துலேயே டேட்டா சென்டர்ஸ், நியர்பை டேட்டா சென்டர்ஸ் அமைச்சு அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது. இதை தவிர ரெயில்டெல்லோட ஒரு 10 மெகாவாட் டேட்டா சென்டரோட இதையும் இவங்க ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இவங்க ஜூன் 25ஓட எண்டில் இவங்களோட ஆர்டர் புக்கு பார்த்திங்கன்னா ஒரு
1040 crores-க்கான ஆர்டர் புக்கு வந்து இவங்களோட ஆர்டர் புக்கில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 64.2 crores வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சென்டரோட ஆர்டர்ஸ். இது ரொம்ப நியூமரிக்கலி ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஆனால் இது வந்து படிப்படியாக வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இவங்க சென்னையில் அமைக்க போகிற அந்த டேட்டா சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு, யூனிக். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டென்சிட்டி ரேக்ஸ் வச்சு அமைக்க போகிறாங்க. ஹையர் டென்சிட்டி ரேக்ஸ் அப்படின்னா என்னென்னா லெஸ் ஸ்பேஸ் இருக்கும். அந்த லெஸ் ஸ்பேஸில் மோர் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இதை வந்து இவங்க இந்த சென்னையில் அமைக்க போகிற டேட்டா சென்டரில் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களோட இது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷத்தோட எண்டில் வந்து இவங்களோட ப்ராஃபிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 25 crores தான் வந்து டேட்டா சென்டர் மூலமாக வந்ததாக இருக்கும் அப்படின்னும் அவங்க கணிச்சிருக்காங்க. அதே 26 எண்ட்லேயும் 27ஓட எண்ட்லேயும் போகிறப்ப 100 to 200 crores-ஆக இருக்கிறதுக்கான இது வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்களோட இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஒரு 2-3 குவார்ட்டர்ஸ் எப்படி அவங்கள ப்ராக்ரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இதை முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கையும் எடுத்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணுங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டாக்ஸ்களெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நான் இந்த வீடியோவில் சொன்ன தகவல்களெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.